ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆரியன்ஸ், ஆரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரியன்ஸ், the word Aryans literally it means what அப்படின்னா high birth, literally it was high birth அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆரியர்களுடைய மொழி என்ன அப்படின்னா சமஸ்கிருதம், ஆரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரியம் போல் உலகவழ கழிந்தொழியா உன் சீலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் ஆரியர்களுடைய, ஆரியம் அப்படின்றது சமஸ்கிருதத்தை வந்து பார்க்கும்பொழுது குறிக்குது. ஸோ யார் சார் இந்த ஆரியன்ஸ்? நமக்கு ஏற்கனவே தெரியும், இண்டஸ் வேலியோடைய டிக்ளைனுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குதுன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதில் நிறைய ரீசனில் ஒன் ஆஃப் த ரீசன் என்ன ஹிஸ்டோரியன் சொல்கிறாங்க அப்படின்னா த இன்வேஷன் ஆஃப் ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரியன்ஸ் யார் சார்? இந்தியாவில் இந்தியா தான் அவங்களுடைய பூர்வீகமான கிடையாது. Aryans there are so many different conclusions, perceptions with respect to the advent of the Aryans. ஆரியர்களுடைய வருகையை பற்றி நிறைய வந்து பார்க்கும்பொழுது நிறைய பேருடைய ஒப்பீனியன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் சொல்கிறாங்க ஆரியன்ஸ் they came from Central Asia, they came from the steppes of Eurasia அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா they were not from Eurasia sir, they were all from polar region. சில பேர் இவங்க யூரோப்லேருந்து வந்திருப்பாங்க, ஐரோப்பாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாலகங்காதர் திலக்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஆரியன்ஸ் அங்கேருந்துலாம் இந்தியாவுக்குள்ளார வரல, இங்கே இருக்கக்கூடிய திபெத்தில் தான் இருந்தாங்க. ஸோ திபெத்திலிருந்து தான் அவங்க இந்த மாதிரி போலார் ரீஜனுக்கோ இல்லைனா ஸ்டெப்பீஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, அது கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியாகிரபிக்கல் டேர்மில் ஸ்டெப்பீஸ் அப்படின்னா கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஸ்டெப்பீஸ் ஆஃப் யுரேஷியாவிலேருந்து வந்து பார்க்கும்பொழுது வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பாலகங்காதரத்தில் இங்கேருந்து அங்கே போனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆரியர்களுடைய வருகையை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் கனோட்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் பட் நமக்கு என்ன தெரியணும்னா, எக்ஸாக்டாக இந்த ஆரியன்ஸ் டைம் பீரியடை வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா லிசன் பண்ணுங்க. ஆரியன்ஸ் டைம் பீரியட் இஸ் வேதிக் பீரியட், வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, இந்த வேத காலத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று இயர்லி வேதிக் பீரியட் அப்படின்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்று லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இந்த இயர்லி வேதிக் பீரியட் அப்படின்றது ரிக்வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்வேதம் அப்படின்றது இட் வாஸ் த ஓல்டஸ்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் ஓல்டஸ்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, மதம் சார்ந்த நூல் என்ன அப்படின்னா ரிக்வேதம். ஸோ ரிக்வேதிக் பீரியட் ஒரு டைம் பீரியட். அதுக்கப்புறமா என்ன சார் அப்படின்னா லேட்டர் வேதிக் பீரியட். இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் அயன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெயிண்டட் கிரேவர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம இப்போ எப்படி இதை புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆரியர்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆரியர்கள் பேசக்கூடிய மொழின்னு நான் சமஸ்கிருதம்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆரியன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே நாள்லேயே வந்து பார்க்கும்பொழுது அப்படியே சடனாக இந்தியாவுக்குள்ளார வரல. ஆஸ் அ கிளஸ்டர்ஸ், ஆஸ் அ குரூப்ஸ். ஸோ கொஞ்சமாக ட்ரைபல் குரூப்ஸாக இருக்கிறவங்க இன்னும் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிறாங்க. முக்கியமாக இந்தியாவில் சப்த சிந்து ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த சிந்து ரீஜியன் இது வந்து பார்க்கும்பொழுது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இயர்லி வேதிக் பீரியட் த ஆரியன்ஸ் they came and settled in the சப்த சிந்து ரீஜியன். லேட்டர் வேதிக் பீரியடில் ஆரியன்ஸ் they came and settled in the the entire நார்த் இந்தியா. அதுக்கப்புறமா இந்தியா ஃபுல்லாக மைக்ரேட் ஆனதாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அப்போது இந்த சப்த சிந்து ரீஜன்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சப்த சிந்துன்றது சப்தனா 7, ஸோ சப்தஸ்வரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சப்த சிந்து ரீஜன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்தஸ் அண்ட் இட்ஸ் டிரிபியூட்டரிஸ் ப்ளஸ் சரஸ்வதி அப்படின்ற ரிவர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தஸ், ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், பியாஸ், இது கூட சரஸ்வதி அப்படின்றது வரும். உங்களுடைய குரூப் 1 கொஷின் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்தஸ் அப்படின்னா அதோடைய சான்ஸ்கிரிட் நேம் என்ன? சிந்து. ஓகே, இப்போ ராவி அப்படின்னா புருஷ்னி. ஓகே, பியாஸ் அப்படின்னா விபாஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரிவர்ஸை கொடுத்துட்டு இந்த ரிவர்ஸோடைய சான்ஸ்கிரிட் நேம் என்ன அப்படின்றத கேட்பாங்க. அது ஃபேக்ட் படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஆரியர்களுடைய மிக முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா தேவர் ஆல் நொமேட்ஸ் அப்படின்றது நாடோடிகள். தேவர் ஆல் நொமேட்ஸ் அண்ட் பாஸ்டோரல்ஸ். நீங்கள் இண்டஸ் வேலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இண்டஸ் வேலி பீப்புள்ஸ் வேர் ஆல் நம்ம படிச்சிருப்போம். தேவர் ஆல் அர்பன் கிளாஸ், முக்கியமாக அர்பன் சிவிலைசேஷன். அதில் மெஜாரிட்டி ஆஃப் தம் தேவர் ஆல் மர்ச்சன்ட்ஸ். ஏன்னா சீல்ஸ் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதை படிச்சிருப்போம். ஆனால் ஆரியன்ஸ் வந்து பார்க்கும்பொழுது தேவர் ஆல் நொமேட்ஸ், பாஸ்டோரல்ஸ், தேவர் ஆல் வேரியர் கிளாஸ் கம்யூனிட்டி. அண்ட் அவங்க வந்து பார்க்கும்பொழுது தேவர் நாட் அர்பன் கம்யூனிட்டி, தேவர் நாட் அர்பன் சிவிலைசேஷன். they lived in as a clusters, village community அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆரியர்கள் அவர்களுடைய தொழிலே வந்து பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல வந்து பார்க்கும்பொழுது அவங்க செட்டில் ஆனதே கிடையாது. தேவர் ஆல் நாடோடிகள், தேவர் ஆல் நொமேட்ஸ். ஆனால் பட் அப்பேற்பட்ட ஆரியன்ஸே பின்னாடி இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. இந்தியா தாண்டி அவங்க போகவே இல்லை.
ஸோ இந்த ஆரியன்ஸோடைய மிக முக்கியமாக எப்படி சார் இவங்களுடைய மிக முக்கியமான மிருகமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் தான். ஸோ ஹார்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப 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 மிக முக்கியமான ஒரு மிருகம்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் கூட சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஞானாந்தமயம் நிர்மல ஸ்படி காக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மஹே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹயக்ரீவா அப்படின்றது மனித உருவில் இருக்கின்ற குதிரையோடைய முகம் கொண்ட ஒரு கடவுள் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ ஆரியன்ஸை இவங்க தான் ஆரியன்ஸ். அப்போ எக்ஸாக்டாக ஆரியன்ஸ் இந்தியாவில் எப்படி டாமினேட் ஆகுறாங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய கூட நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க, நிறைய இடத்துல நான் ஆரியன்டா, நான் டிராவிடியன்டா அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கும். ஸோ ஆரியர்களுடைய கலாச்சாரம், ஆரியர்களுடைய இன்னைக்கு இந்தியா அப்படின்றது நீங்கள் ஒரு 10,000 வருஷத்துக்கு ஒரு 5,000 வருடத்திற்கு முன்னாடி ஒரிஜினல் ஆரியன்ஸ் அப்படின்றவங்க இருந்தாங்க, ஒரிஜினல் நேட்டிவ் இந்தியன்ஸ் டிராவிடியன்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி யார் ஒரிஜினல் ஆரியன்ஸ் யார் ஒரிஜினல் டிராவிடியன்ஸ் அப்படின்றதுலாம் கிடையாது. பிகாஸ் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு மாதிரி கலாச்சார ஒருங்கிணைப்புன்னு சொல்லுவாங்க, கல்ச்சரல் அக்ளமரேஷன் அப்படின்றது நடந்துருச்சு. இன்றைக்கி இந்தியாவுடைய கல்ச்சர் அப்படின்றது காம்போசிட் கல்ச்சர். நிறைய அட்டாக்ஸ் மூலயமா, நிறைய ஃபாரின் இன்வேஷன் மூலயமா இந்தியாவுடைய கல்ச்சருக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கு. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஆரியன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய காட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இவங்களுடைய இயர்லி காட்ஸ் அதிகமாக யார் சார் அப்படின்னா, இப்போ இந்திரன்னு சொல்லுவாங்க. இந்திரனுக்கு அப்புறமா பார்க்கும்பொழுது அக்னியை சொல்லுவாங்க, வாயு, வருணா, யமா, ஆதித்யா. ஸோ பாருங்கள், இவங்கெல்லாம் இயற்கை தான். இயற்கைக்கு பார்க்கும்பொழுது மனித உருவை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் ஆரியன்ஸோட ரிலீஜனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இயர்லி வேதிக் பீரியடில் தே வர்ஷிப்ட் நேச்சுரல் பெர்சானிஃபிகேஷன்ஸ். அது தவிர்த்து இல்லாமல் அவங்களுடைய ரிலீஜன் இஸ் மோர் ரிச்சுவலிஸ்டிக் ரேதர் தென் ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிச்சுவலிஸ்டிக்னா என்ன சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய இந்த யாகங்கள் யஜ்னாஸ்லாம் பார்க்கும்பொழுது ஆரியன்ஸ் அதிகமாக செய்வாங்க. இந்த அஸ்வமேத யாகம், வாஜபேய யாகம், இந்த ராஜசூய யாகம், இது எல்லாமே பார்க்கும்பொழுது ஒவ்வொரு யாகமும் அன்றைக்கி ரொம்ப இதை பண்ணுறது யார் சார் அப்படின்னா பிராமின்ஸ். அப்போது இயர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட்னு படிக்கும் பொழுது நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி படிக்கணும்னா, இயர்லி வேதிக் பீரியடில் என்னென்னலாம் நடந்துச்சு, லேட்டர் வேதிக் பீரியடில் என்னென்னலாம் நடந்துச்சு. ஸோ இதை ஏன் இயர்லி வேதிக் லேட்டர் வேதிக் சொல்கிறாங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி ஆரியன்ஸ் பீரியடில் தான் எக்ஸாக்டாக பார்க்கும்போது சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரியன்ஸ் பீரியடில் தான் originally Indus Valley people, they came and settled in the Indus Valley people were the one, they were all the original inhabitants of the soil. இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் அவங்க தான். ஆனால் பட் இப்போ புதுசாக ஆரிய கலப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா சொசைட்டியில் ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று வருது. இதை தான் பார்க்கும்பொழுது வர்ணாசிரம தர்மம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மனுஸ்மிருதி, தர்மசாஸ்திரம்னு நிறைய பேர்லாம் இருக்குது. அப்போது வர்ணாசிரம தர்மம் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன, இந்த வர்ணாசிரம தர்மம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்கு, சமூக வரைமுறைக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன். அவனுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் டீச் பண்ணணும், அவன் யஜ்னாஸ் பண்ணணும். பிரம்மாவின் தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், அவன் தன்னுடைய நாட்டை காப்பாற்றணும். பிரம்மாவின் துடையிலிருந்து பிறந்தவன் வைஷ்யன், அவன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணணும், வணிகம் பண்ணணும். பிரம்மாவின் கால் அடியில் இருந்து பிறந்தவன் சத்திரியன், இந்த சத்திரியன் மேற்கூடிய இன்னும் 3 வர்ணங்களை சார்ந்தவங்களுக்கும் சேவை செய்யணும், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் செய்யணும்னு சொல்கிறது தான் வர்ணாசிரம தர்மம். இனிஷியலாக கலர் மூலயமா வருது, அதுக்கப்புறமா பர்த் மூலயமாவே பார்க்கும்பொழுது ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஏற்படுத்தினது வர்ணாசிரம தர்மம்னு சொல்லுவாங்க. இந்த வர்ணாசிரம தர்மத்தை இதை பேஸ் பண்ணி தாங்க எல்லாமே வருது. எப்படி சார்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இயர்லி வேதிக் பீரியடில் இப்போ ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கிறது எலெக்ஷன் மூலயமா தேர்ந்தெடுத்தான். ஆனால் இந்த வர்ணாசிரம தர்மம் எப்போ சொசைட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ஆரம்பித்ததோ, when compared to indirect election, சபா சமிதின்னு சொல்லுவாங்க, இது மூலயமா ராஜாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் பட் லேட்டர் வேதிக் பீரியடில் சபா சமிதி இருந்தாலுமே when compared to சபா அண்ட் சமிதி, ஏன்னா இதுதான் ராஜாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறை, இது இருந்தாலுமே பின்னாடி ஹெரிடிட்டரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. காலங்காலமாக வம்சாவழின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் ராஜா அப்படின்னா அதுக்கப்புறம் என் பையன், அதுக்கப்புறமா அவன் பையன். இதனால் என்ன ஆகும், ஆளும் வர்க்கமாகவே இருக்கும், அடிமையாக இருக்கிறவன் அடிமையாகவே இருப்பான். ஸோ இது மூலயமா இந்தியாவில் ஜாதி வர்ணம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா திருமணம், எண்டோகேமின்னு சொல்லுவாங்க. ஒரே ஜாதிக்குள்ளாரையோ ஒரே
சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி சிம்பிளாக சொல்ல போனால் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்போது இந்த அத்தை பொண்ணு மாமா பையன் கான்செப்ட் மாதிரி. ஸோ எண்டோகேமி அப்படின்றது இன்னும் ஒரே கம்யூனிட்டிலையோ ஒரே ஜாதியிலையோ ஒரே குலத்திலையோ வந்து பார்க்கும்பொழுது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறோம். இது மூலயமா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் அப்போ இன்டர்காஸ்ட் மேரேஜ் அலோடு இல்லையா சார்? இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணால் டவுரி மூலயமா சொத்து வெளில போயிடும் அப்படின்றதுக்காக இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு மேக்ஸிமம் வந்து பார்க்கும்பொழுது ஒரு தடை அப்படின்றத எடுத்துகிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு தான் சொல்லுவாங்க ஆரியன்ஸோடைய பீரியடில் மேரேஜை 8ஆக பிரிக்கிறோம். இப்போ இன்றைக்கி தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னு தெரியும். ஆனால் பட் ஆரியன்ஸோடைய பீரியடில் மேரேஜஸே வந்து பார்க்கும்பொழுது மோர் தென் 8 டைப்ஸ். அதில் 4 விதமான திருமணங்களை சொசைட்டி அக்செப்டிங் மேரேஜ்னு சொல்கிறோம். 4 விதமான திருமணங்களை சொசைட்டி நாட் அக்செப்டிங் மேரேஜ். அதாவது அனுலோமா அப்படின்னா அணுனா நல்ல விதமான திருமணங்கள். இன்னொன்று என்னென்னா பிரதிலோமா அப்படின்னு சொல்கிறோம். பிரதிலோமா அப்படின்றது என்ன சார் அப்படின்னா சொசைட்டி நாட் அக்செப்டிங் டைப் ஆஃப் மேரேஜஸ். இதில் சொசைட்டி நாட் அக்செப்டிங் டைப் ஆஃப் மேரேஜஸில் லவ் மேரேஜை வச்சிடறாங்க. லவ் மேரேஜுக்கு அன்றைக்கி பேர் என்னென்னா கந்தர்வ காதல் முறை அப்படின்றது பேர். கந்தர்வ முறை திருமணம். ஏன் கந்தர்வான் அப்படின்னு பேர் சொன்னாங்கன்னா அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. இப்போ காதலுக்கு இந்த நம்ம சொல்லுவோம்ல காதலுக்கு கண்ணு கிடையாது மூக்கு கிடையாதுலாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி காதல் திருமணங்களை வந்து பார்க்கும்பொழுது ஆரியன்ஸ் வந்து பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிக்கல, சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்கள் தமிழில் பேசுகிற மாதிரி கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் அப்படின்ற இந்த லைன்ஸ்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இது சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் கலவி முறையும் இருந்துச்சு, கற்பு முறை திருமணங்களும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு லவ்வுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சிஸ்டம் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் பியூரிட்டி அப்படின்றது வரும். பார்த்தா தீட்டு நின்னா தீட்டு, நீ இந்த குலத்தில் பிறந்தா இந்த ஜாதியில் பிறந்தா நீ இந்த வேலை தான் செய்யணும். இந்த சிஸ்டம் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் பியூரிட்டி அஸ்கம் காமன் ஆக்குபேஷன்றது வந்துடுச்சு. நான் இந்த தொழில் தான் செய்வேன். காமன் கல்ச்சர் அப்படின்றது வந்துடுச்சு. ஒவ்வொரு வர்ணாவை சார்ந்தவங்களுக்கும் தனியாக வந்து பார்க்கும்பொழுது இதுதான் கல்ச்சர் அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். ஸோ இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா சொசைட்டி வாஸ் பிகமிங் டே பை டே இட் வாஸ் ஸோ ரிச்சுவலிஸ்டிக், ஸோ ஆர்த்தோடாக்ஸ். சொசைட்டி வந்து பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி ரஃப் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நிறைய வந்து பார்க்கும் பொழுது சொசைட்டியில் ஈவன் இன்னைக்கு கூட வந்து பார்க்கும் பொழுது சொசைட்டியில் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி நம்ம ஆரியன்ஸோடைய சொசைட்டி இட்ஸ் அ பேட்ரியார்கல் சொசைட்டி, ஆணாதிக்க சமூகம் அதிகமாக இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பெண்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இதை சில பேர் கூட என்கிட்ட கோச்சிக்கலாம், எப்படி சார் வரும்னு சொல்லிட்டு கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரியன்ஸ் பீரியட்லேருந்து ஆரம்பித்தது தான் சதி. லேட்டர் வேதிக் பீரியடில் எக்ஸாக்டாக ஆரியன்ஸ் பீரியட்லேருந்து ஆரம்பித்தது தான் டவுரி. ஆரியன்ஸ் பீரியட்லேருந்து ஆரம்பித்தது தான் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது விடோ ரீமேரேஜை அக்செப்டே பண்ணிக்கிறது கிடையாது. அதாவது ஒரு பெண்ணை வந்து பார்க்கும்பொழுது மறு திருமணம் அப்படின்றது செஞ்சு கொடுக்கறது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்பொழுது இன்னும் எவ்வளவோ விஷயங்கள், கல்லானாலும் கணவன் அவன் 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 ஃபுல்லானாலும் புருஷன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணை புனிதம் 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 அப்படின்னு சொல்லி சாக்ரெட்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்காக ஆரியன்ஸ் பெண்களை மதிக்கவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. தெர் ஆர் சர்டன் விமென்ஸ், சொல்லப்போனால் கார்கின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்பால் புலவர்களும் இருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் டொமஸ்டிக் ஸ்லேவ்ஸாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட ஆரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுறாங்க, ஆரியானிசேஷன் நடக்குது. ஸோ இந்த டைம் பீரியடில் இவங்களுடைய ரிலீஜனை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிராமணிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஹிந்துயிசம் கிடையாது, இதுக்கு பேர் பிராமணிசம் அப்படின்னு பேர், பிராமணியம் அப்படின்னு பேர். ஸோ இந்த கடவுள்களுக்கெல்லாம் சுப்ரீம் காடாக பின்னாடி வர்றது யாருன்னா பிரம்மாவுக்கு அப்புறமா விஷ்ணுவுக்கு அப்புறமா சிவா. அதனால தான் GOD அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, காட், G ஃபார் ஜெனரேட்டர், O ஃபார் ஆப்ரேட்டர் அண்ட் D ஃபார் டெஸ்ட்ராய். ஸோ இதுதான் ஆரியன்ஸை பற்றி சில அவுட்லைன். அடுத்த வீடியோவில் மற்ற விஷயங்களை பார்ப்போம். தேங்க்யூ.